இப்போ நம்ம இந்தியாவோட ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா இவங்க 3 பேருக்கும் முன்னால பேட்டிங் விளையாட விடுறோம் அக்ஷர் பட்டேல. எதுக்கு? அக்ஷர் பட்டேல் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அக்ஷர் பட்டேல் இந்த இந்தியாவோட சூப்பரான ஆல்ரவுண்டர். அக்ஷர் பட்டேல் 35வது ஓவர் போடுறாருங்க. அந்த 35வது ஓவர்ல அவருக்கு கையில அடிபட்டுருது. வலிய துடிக்கிறார் அக்ஷர் பட்டேல். உடனே நம்ம இந்தியாவோட பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிரவுண்டுக்கு வந்து அக்ஷர் பட்டேலுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க, முதலுதவி கொடுக்குறாங்க. அதுல அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் கிரவுண்டுக்குள்ள வராரு, பவுலிங்கும் போடுறாரு. ஆனா இப்போ அக்ஷர் பட்டேல்னால பேட்டிங் விளையாட முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஹர்திக் பாண்டியாவுக்கு, KL ராகுலுக்கு அப்புறமா தான் அக்ஷர் பட்டேல் பேட்டிங் விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அக்ஷர் பட்டேல் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு பேட்டிங்ல. இப்போ டாஸ் போடுறாங்க இந்தியா நியூசிலாந்து. அந்த டாஸ்ல நியூசிலாந்தோட கேப்டன் சாட்னர் அந்த டாஸை ஜெயிச்சிடறாரு. ஏன்னா இந்த துபாய் பிட்ச்ல 2வது பேட்டிங் விளையாண்டு அந்த ஸ்கோரை சேஸ் பண்றங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அதனால உஷாரா நியூசிலாந்தோட கேப்டன் சாட்னர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாண்டு இப்போ விளையாண்டுட்டு இருக்காரு. நியூசிலாந்துல முக்கியமான பேட்ஸ்மேன் கேன் வில்லியம்சனு, அப்புறம் யங்கு, ரச்சின் ரவீந்திரா, CSKவோட கடைக்குட்டி சிங்கம், இவங்களாம் விக்கெட்டை இழந்துட்டாங்க. இப்போதைக்கு சும்மா அந்த டம்மி பேட்ஸ்மேன்கள் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா சாட்னரோட கேப்டன்சியை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாதுங்க. CSKல தோனிக்கு கீழே சாட்னர் விளையாண்டுருக்காரு. அதனால தோனியோட அந்த பிளானிங்லாம் சாட்னருக்கு தெரியும். அதனால இன்னைக்கு நம்ம ஃபைனல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இந்த சாட்னரோட கேப்டன்சில இந்தியா கப்பை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னோட